கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் அம்பத்தூர் தொகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை இந்த 84வது வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடுகளில் வந்து தண்ணி நின்றிருந்தது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்னைக்கு நிவாரணப் பொருளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொருவர்களாக கொடுத்து அவங்களுக்கு தேவையான அடிப்படைக்கு தேவையான நம்ம முடிந்த உதவிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ள நிவாரண நிதிகளை கொடுத்து வருகிறது. ஆனா இதுவரையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்காரங்க யாருமே வந்து அமைச்சர் முதற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் வரல. ஆனா அதிமுக கவுன்சிலர் நம்மளுடைய ஜான் அவர்களும் நம்ம மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்லாம் சேர்ந்துதான் பொதுமக்களுக்கு உதவி வேலையில பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 நாள் தண்ணி நிறுவனிச்சு இந்த பகுதி. கிட்டத்தட்ட 4 நாட்கள் கரண்ட் இல்லை. இப்பதான் தண்ணி வடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பொதுமக்களை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராணி இல்லை. ஏன்னா இப்போ எங்கு சென்றாலும் எந்த இடத்துல சென்றாலும் பொதுமக்கள் வந்து எதிர்ப்பை தெரிவிக்கின்ற நிலைமை இங்க இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கு. இன்னும் கூட நம்ம இந்த பகுதியில கொட்டூர் பகுதியில நம்ம என்ன சொல்றோம்னா, கொட்டூர் பகுதியில தண்ணி வராததுக்கு வந்து நம்ம கவுன்சிலர் வந்து பல ஐடியாக்களை வந்து மத்திய குழு வந்தது, இங்க இருக்க அதிகாரிகள் வந்தாங்க, ஆர்டிசி எல்லாம் வந்தாங்க, கமிஷனர் வந்தாரு சொல்லியிருக்கோம். குறிப்பா வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த கொட்டூர் பகுதி மக்களுக்கு தண்ணி இங்க வரக்கூடாது. ஏன்னா மழை பெய்ஞ்ச தண்ணி கிடையாது. இது வந்து என்னன்னா அம்பத்தூர் ஏரியிலிருந்து வரப்பட்ட தண்ணீர். அம்பத்தூர் ஏரியிலிருந்து தண்ணி வராம இருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கம் நல்ல ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். கொரட்டூர் ஏரிக்கு போகணும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் போய் வானகரம் வழியாக கூவம் ஆற்றுறதுக்கு தண்ணீர் செல்வதற்கான வழிமுறைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யணும். அப்பதான் இந்த கொரட்டூர் மக்களை காப்பாற்ற முடியும். இந்த கொரட்டூர் மக்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்பெனி முழுவதும் முங்கி போச்சு. கிட்டத்தட்ட மிஷினரி எல்லாம் பார்த்தா 2000 கோடிக்கு மேல நஷ்டம்னு சொல்றாங்க. ஏன் இந்த நிலைமை? இதை வந்து காவாத்தூர் சரியா வரல. இவங்க சரியான முறையில மழைக்கு முன்னாடியே சரியான முறையில வேலைகளை செய்யவில்லை. அதுதான் முக்கியமான காரணம். இந்த ரயில்வே பிரிட்ஜ் பக்கத்துல கால்வாய் இருக்கு, அங்க இருந்து வருது. அந்த நம்மளுடைய அம்பத்தூர் ஏரியிலிருந்து வரக்கூடிய கால்வாய் தூர் வரவே இல்லை. அம்பத்தூர் ஏரியை போய் நேரில் போய் பார்க்க சொல்லுங்க, என்ன நிலைமையில இருக்குன்னு. அம்பத்தூர் ஏரி என்ன நிலைமையில இருக்குன்னு போய் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. எதையுமே பார்க்கறது இல்லை. தண்ணி நிக்குது, எல்லா பகுதியிலும் தண்ணி நிக்குது. தண்ணி நிக்குன்னா தண்ணியை வடியக்கூடிய நிலைமை கிடையாது. இங்க இருந்து போகக்கூடிய ஓட்டேரி நல்லா வந்து கொட்டூர் பகுதியில இருந்து போகுது. ஆனா அங்க போனா 5 அடி தான் கேப் இருக்கு. 5 அடியில இவ்வளவு தண்ணி எப்படி வெளியே போகும்? அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டையரிக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. லெப்ட் சைட்ல பார்த்தா இங்க இருந்து கொட்டூர்ல இருந்து ரெட்டையரிக்கு தண்ணி போயிடுச்சு. அதையும் நிப்பாட்டிட்டாங்க. ரெட்டையரிக்கு போனா அந்த குளத்தூர் பகுதிக்கு போகுது, முதலமைச்சருடைய தொகுதிக்கு தண்ணி போகுதுன்னு சொல்லி அதையும் நிப்பாட்டுறாங்க. ஏன் இங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து மனிதர்கள் கிடையாதா? மெயினா கொட்டூர் பகுதியை வந்து காப்பாற்றணும்னா அம்பத்தூர் ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை, ஆவடியில இருந்து திருமலாயில இந்த பக்கம் அயப்பாக்கத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீரை வேற பக்கம் வந்து டைவெர்ட் பண்ணாதான் நம்ம கொட்டூர் வந்து பகுதியை காப்பாற்ற முடியும். இதுதான் இன்னைக்கு இங்க இருக்க மக்கள் எல்லாமே அதான் சொல்றாங்க. இனிமேல் மழை வந்தா கூட எங்க பகுதிக்கு தண்ணி வராம பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிந்த வரை அவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தண்ணீர்ல இருந்து, பால்ல இருந்து, அரிசியில இருந்து எல்லா பொருட்களையும் வழங்கியிருக்கிறோம். மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய ஆட்சி வர வேண்டும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோடு மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். ஏன்னா நீங்க தான் நல்லா வருதா புயலப்ப நல்லா பண்ணீங்க, 2015 பண்ணீங்க. இப்ப எங்களை என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் புலம்பி வருகின்றனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை